வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபை செயற்பாட்டுக்கு ஆணையாளர் முட்டுக்கட்டை, அனைத்து கட்சிகளும் போர்க்கொடி. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நாளைய தினம் வெடிக்கவுள்ள போராட்டம். முஸ்லிம் பெண் ஊழியர்களின் உரிமை மீறல், மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. பஞ்சரதமேறி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்த மாவைக்கந்தன். எரிபொருள் விநியோகத்துக்கான QR முறை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. 90,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 65 டெங்கு மரணங்கள் பதிவு. தந்தையின் நண்பனால் 11 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம், குற்றவாளிக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து மோதி தாயும் மகனும் பலி, குழந்தை பலத்த காயம். மொனராகலைக்கு 45 பயணிகளுடன் பயணித்த அரச பேருந்து விபத்து. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் எச்சரிக்கை. வெளிநாடொன்றை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம், புதைந்துள்ள மக்கள் அவசர நிலை பிரகடனம். நாங்கள் வெல்ல முடியாதவர்கள் என்பதை உலகுக்கு நிரூபித்துள்ளோம், ஈரான் பெருமிதம். தீவிரமடையும் மத்திய கிழக்கு போர், உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் மாநகர சபை செயற்பாட்டுக்கு ஆணையாளர் முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாட்டுக்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பெரும் இடையூறுகள் விளைவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் கூட்டு பங்களிப்புடன் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளை புதன்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பலி வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகழப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வலி வடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்ட போதிலும் இதுவரை காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடையை காரணம் காட்டி கடமை பொறுப்பேற்றதை தடுத்த விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் நியமனம் பெற்ற உதவி சுகாதார உத்தியோகத்தர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளமைக்கு எதிராக நேற்று மாலை கல்முனை பிராந்திய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் 5 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினையினை சுமூகமான முறையில் தீர்த்துக் கொள்வது தொடர்பில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பிரதி படிப்பாளரையும் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரியையும் சட்டத்திரணி முபாரக் மு அஸ்லம் மற்றும் சட்டத்திரணி ருடானி ஜாகிர் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. எனினும் குறித்த சந்திப்பின் போது நியமனம் பெற்ற உதவி சுகாதார உத்தியோகத்தர்கள் வேறு வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்று செல்வதே இதற்கான சிறந்த தீர்வாகும் என்ற நிலைப்பாட்டை அதிகாரிகள் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ திருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை முருகப்பெருமானுக்கு மூலஸ்தான பூஜை வழிபாடுகள், வசந்த மண்டப பூஜை வழிபாடுகள் என்பன இடம்பெற்றன. அதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சரதமேறி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த திருக்காட்சியை காண இலங்கையின் பல்வேறு பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசத்தவர்களும் பக்தர்களும் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். இன்றைய தினம் பக்தர்கள் காவடிகள், அங்க பிரதிஷ்டைகள், கற்பூர சட்டிகளை ஏந்தி வந்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியுள்ளனர். எரிபொருள் விநியோகத்துக்கான QR முறையும் வரம்புகளும் நீக்கப்பட வேண்டும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்ட 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தால் நிவாரணம் வழங்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல தற்போது நடைமுறையில் இருக்கும் QR முறையும் எரிபொருள் விநியோகத்துக்கான வரம்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதால் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரையில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 90,306 அதிகரித்துள்ளது. தற்போது
நாடு முழுவதும் 65 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு நோயாளிகளின் இறப்பு வீதம் 0.07% என்று பதிவாகியுள்ளது. ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கையின்படி 29,973 பேர் பதிவாகியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் மட்டும் 4,959 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.96%, அதாவது 47,824 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். தென் மாகாணத்தில் 13,361 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 8,027 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் நண்பனின் 11 வயது மகளை தவறான நடத்தைக்குட்படுத்திய நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா மேற்கண்ட தீர்ப்பினை வழங்கியுள்ளார். கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு காலப்பகுதியில் வவுனியா தரணிக்குளம் பிரதேசத்தில் தாயினால் கைவிடப்பட்ட தந்தையின் பராமரிப்பின் கீழ் இருந்த 11 வயதுடைய பெண் பிள்ளையை தவறான நடத்தைக்குட்படுத்திய 36 வயது நிரம்பிய நபருக்கு எதிராக வவுனியா காவல்துறையால் 2016 ஆண்டு பி அறிக்கை வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் தொடர்ச்சியாக குறித்த நபருக்கு எதிராக 2025 ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து குறித்த வழக்கு விளக்கத்துக்கு நியமிக்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமறைவாகிய நிலையில் அவருக்கு எதிராக அரசு சட்டத்தரணியால் சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்த தரப்பு குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபித்துள்ளதாக தெரிவித்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா குறித்த சந்தேக நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து சென்ற தனியார் அதிசொகுசு பயணிகள் பேருந்தொன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை 1:30 மணிக்கு தம்புள்ளை மஹிங்கனை பிரதான வீதியின் பகமூன தமனநாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 63 வயதுடைய தாயாரும் அவரின் 43 வயதுடைய மகனுமே உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிரிழந்த நபரின் 1.5 வயதுடைய குழந்தையும் பலத்த காயமுற்று புலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலையிலிருந்து தனமன்வில நோக்கி சுமார் 45 பயணிகளுடன் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தொன்று புத்தள மகிகொட பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:55 மணியளவில் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து இந்த விபத்து இடம்பெற்றது. பேருந்து வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இந்த விபத்து இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விபத்தில் பேருந்தின் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற விதம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் புத்தள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி மாத்தறையில் இருந்து அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும், சிலாவத்தில் இருந்து புத்தளம் வழியாக மன்னார் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டு ஜனாதிபதி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். தேசிய அவசர நிலையை அறிவித்த பின் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் சுமார் 1 மணியளவில் அவர் ஆற்றிய நாட்டு மக்களுக்கான உரையில் உயிர்களை பாதுகாக்கவும், பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவவும், தேவைப்படும் இடங்களில் நிவாரண உதவிகளை வழங்கவும் தேசிய அரசாங்கம் தனது அனைத்து திறன்களையும் பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் நிலநடுக்கத்தில் குறைந்தது 132 பேர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் நிலநடுக்கத்தில் 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததோடு 1500க்கும் மேற்பட்ட வீடுகளும் பல பிராந்திய வானூர்தி நிலையங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஒரு வலிமையான மற்றும் வெல்ல முடியாத சக்தி என்பதை உலகுக்கு காட்டியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். ஈரானியர்களாகிய நீங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளீர்கள், நீங்கள் முழு உலகையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளீர்கள் என மேலும் கூறிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மற்றைய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து இதை பலமுறை கேட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஈரான் அமெரிக்காவை இந்த அளவுக்கு எதிர்க்கும் என்று யாரும் நினைக்கவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி மேலும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் பல நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது.
இதற்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த கால போர்கள், தாக்குதல்கள் மற்றும் மோதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஈரான் இழப்பீடு வழங்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த கோரிக்கையால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளில் மேலும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் தாக்கமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.